வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, WPS சீரிஸ பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, அதுல ப்ரீஹீட்ட பத்தி பார்க்க போறோம். ப்ரீஹீட்னா என்ன? ஸோ, அதோட டேட்டாஸ்லாம் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுக்கணும்? ஸோ, எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம். ஸோ, இந்த WPSல ப்ரீஹீட் வந்து எந்த சப்செக்ஷன்ல வருதுன்னா, QW-406 இந்த சப்செக்ஷன்ல தான் வருது. ஸோ, இதுல அ என்னென்னலாம் நம்ம வந்து WPSல மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீஹீட் டெம்பரேச்சர், மினிமம் ப்ரீஹீட் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இன்டர்பாஸ் டெம்பரேச்சர், அப்புறம் ப்ரீஹீட் மெயின்டனன்ஸ் சரிங்களா? அதுக்கப்புறம் அதர்ஸ் சரிங்களா? அதர்ஸ்ல வந்து ஃபர்தரா ஏதாச்சும் நம்ம வந்து அடிஷனலா ஏதாச்சும் நம்ம வந்து ஹீட் பண்றத நம்ம வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஆ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீஹீட் டெம்பரேச்சர்னா என்ன? இப்போ ஒரு வெல்டிங் பண்றதுக்கு முன்னாடி பேஸ் மெட்டலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஹீட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு டேக் வெல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேக் வெல்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீஹீட் இருந்துச்சுன்னா, ப்ரீஹீட் பண்ணணும். ஸோ அந்த க்ரூ ஜாயின்ட்ல இருந்து அந்த குருவோட ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அங்கருந்து இந்த பக்கம் 25 இந்த பக்கம் 25 நம்ம வந்து ப்ரீஹீட் வந்து குடுக்கணும். ஸோ குடுத்து அந்த டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து டேக் வெல்ட் அடிக்கணும். இதுவே வந்து இப்போ வந்து ரூட் பாஸ் அடிக்க போறோம் அப்டின்னா, 75 வந்து அந்த குரூவ்லருந்து லெஃப்ட் சைடு 75 ரைட் சைடு 75 நம்ம வந்து ப்ரீஹீட் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கப்புறம் மட்டும் தான் நம்ம வந்து வெல்டிங்க வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ, மினிமம் டெம்பரேச்சர் நம்ம வந்து ஒரு வெல்டிங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேஸ் மெட்டலுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடிய மினிமம் டெம்பரேச்சர் தான் ப்ரீஹீட் டெம்பரேச்சர். ஸோ, அந்த மெட்டீரியலுக்கு வந்து ப்ரீஹீட் டெம்பரேச்சர் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ, எத பேஸ் பண்ணி அப்டின்னா, பின் நம்பர் பேஸ் பண்ணி, அதே மாரி திக்னஸ், கார்பன் ஈக்வலன்ட் வேல்யூ. ஸோ, இத பேஸ் பண்ணி வந்து அ உங்களுக்கு வந்து கோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ, எந்த கோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து உங்களுடைய அந்த புரொடக்ஷன் ஜாயிண்ட் வந்து யூஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? லைக் வந்து ப்ராசஸ் பைப்பிங்கா, பவர் பைப்பிங்கா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரஷர் வெசல், அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, பைப்லைன்ஸ். சரி பைப்லைன்ஸ்ல வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ் இருக்கு. வா அ லிக்விட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு. சரிங்களா? ஸோ, நம்மளுக்கு எது தேவையோ அந்த ஸ்டாண்டர்ட்ல போய் பார்த்துட்டு, ப்ரீஹீட்ட வந்து டெம்பரேச்சர் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். வேல்யூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்துருக்கேன். என்னன்னா, அந்த ASME B31.3 நீங்க பார்த்தீங்கன்னா, டேபிள் 330.1.1 ஸோ, இதில வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, கார்பன் ஸ்டீலுக்கு அ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து 25 எம்எம்க்கு கீழ 25 கீழ இருந்தா அவங்க வந்து அ ப்ரீஹீட் வந்து 10 டிகிரி செல்சியஸ் வந்து மினிமம் ப்ரீஹீட்டா வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஸோ, இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, இப்படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ, இதுல இருந்து டேட்டா எடுத்து நம்ம வந்து WPSல வந்து போட போறோம். சரிங்களா? விக்கிற அப்பவும் இந்த வேல்யூ தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்டர்பாஸ் டெம்பரேச்சர். இந்த இன்டர்பாஸ் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா, ஒரு பாஸ் அடிச்சு முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாஸ் அடிக்க போறோம்ல. நெக்ஸ்ட் பாஸ் அடிக்கும்போது நம்ம வந்து டெம்பரேச்சர செக் பண்ணணும். ஸோ, இந்த இன்டர்பாஸ் டெம்பரேச்சருக்கு மேல போயிறக்கூடாது. சரிங்களா? இன்டர்பாஸ் டெம்பரேச்சருக்கு மேல போகக்கூடாது. இப்ப நெக்ஸ்ட் பாஸ் அடிக்கணும்னா, இன்டர்பாஸ் டெம்பரேச்சருக்கு கீழ தான் இருக்கணும். ஸோ, மேக்ஸிமம் நெக்ஸ்ட் பாஸ் அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து தான் வந்து இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் அப்படி வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ, இதையும் நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் பாஸுக்கு அடிக்கும்போது இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ, இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் WPSல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதுக்கு உள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா நம்ம வந்து வெல்டிங்க வந்து நெக்ஸ்ட் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ, இதுவும் வந்து சிலது வந்து நம்ம பிகேஆர் பண்ணும்போதே வந்து இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் வந்து அவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 175 டிகிரி செல்சியஸ். இதுவே வந்து கார்பன் ஸ்டீல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏஎஸ்எம்இ அ அ செக்ஷன் B13.3ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அங்கேயும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அங்க டேட்டா குடுத்துருக்காங்க எடுத்துக்கலாம். அலாய் ஸ்டீலுக்கும் அங்க குடுத்துருக்காங்க. நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ப்ரீஹீட் மெயின்டனன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ப்ரீஹீட் மெயின்டனன்ஸ் அப்படின்னா, நார்மலா இப்போ வந்து 3 கேட்டகரியா வந்து இத பிரிக்கலாம். ப்ரீஹீட் மெயின்டனன்ஸ.
ஸோ ஒரு வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அந்த டெம்பரேச்சர் தான் வந்து ப்ரீஹீட் டெம்பரேச்சர். சரிங்களா? அந்த ப்ரீஹீட் டெம்பரேச்சரை நம்ம வந்து அந்த த்ரூ அவுட் வெல்டிங்க்கு நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அது ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னா என்னன்னா, சில நேரத்துக்கு வந்து நீங்கள் போஸ்ட்வெல் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அந்த ப்ரீ ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த டெம்பரேச்சரை ப்ரீ ஹீட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி என்ன அப்படின்னா, இப்போ ப்ரீ ஹீட் டெம்பரேச்சரை விட அதிகமான டெம்பரேச்சரோட நம்ம வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து வெல்டிங்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை வந்து போஸ்ட் ஹீட்டிங் சொல்கிறோம். ஸோ நம்ம மெட்டீரியலுக்கு என்ன இருக்குது, எந்த கேட்டகரியில் வந்து வருது, சரிங்களா? போஸ்ட் ஹீட்டிங் இருக்கா, இல்லை பிடபிள்யூஹெச்டி அது வரைக்கும் நம்ம வந்து ப்ரீ ஹீட் மெயின்டைன் பண்ணணுமா? ஸோ அந்த டேட்டா எல்லாமே நம்ம வந்து இந்த ப்ரீ ஹீட் மெயின்டெனன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? டபிள்யூபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ரீ ஹீட் டெம்பரேச்சர். ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுப்போம். அப்படி ஸ்டாண்டர்டில் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அன்லிஸ்டட் வேல்யூஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? இந்த பாஸ் டெம்பரேச்சர் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அலாஸ்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 160 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதே மெயின்டைன் பண்ணிக்கங்க. இல்லைன்னா வந்து போல கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரீஹீட் மெயின்டெனன்ஸ். ஸோ நான் இங்கே வந்து த்ரூ அவுட் த வெல்டிங்க்கு நான் வந்து 30 டிகிரி செல்சியஸ் தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஹீட்டிங் இருக்குன்னா அதர்ஸோட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெல்டிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இத்தனை டைமுக்கு நான் வந்து ஹீட்டை வந்து அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு வந்து நீங்கள் இந்த அதர்ஸில் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இன் சம் கேஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீ ஹீட் டெம்பரேச்சர் வந்து பிடபிள்யூஹெச்டி வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த அதர்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடபிள்யூஹெச்டி வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ப்ரீ ஹீட் வந்து இந்த டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அதர்ஸில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரீ ஹீட் பற்றி உள்ள டேட்டாஸ். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.